ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு எக் கிரேவி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். குட்டி குட்டி வெங்காயம் தான். இதில் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 தக்காளி, குட்டி தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அது கூட கொஞ்சம் தேங்காய்ச்சி. நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணது குழம்பு செய்கிறதுக்கான மசாலா தான். இதை ஒரு சைடு ஆற வச்சுக்கோங்க. இதில் கிரேவி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கறி மசாலா பட்டையில் இருக்கக்கூடிய அந்த இதில் பட்டையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கடுகு கூட போட்டுக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடும். இதை நெக்ஸ்ட்டு அந்த மசாலாவை வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வேறுக்குள்ளே அந்த மசாலா ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். தக்காளி கூட ஒரு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த அரைச்ச மசாலா பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும் குழம்பு. கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. பாருங்கள், பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னு நல்லா சூப்பராக கொதிக்குது. இது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் உடச்சி தான் ஊற்றுறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் குக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். முட்டை வந்து பக்கத்தில் ஊற்றாதீங்க. தள்ளி தள்ளி ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து நடுவில் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உடையாமல் வரும். இல்லை அப்படின்னா முட்டையெல்லாம் அங்கங்கே கழிஞ்சு போன மாதிரி ஆகிடும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் முட்டை ஆட் பண்ண உடனே ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஸ்பெஷலான எக் கிரேவி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மூஸ் டே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம்.